அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நம்ம சேனலில் இஃப்தியாருக்காக டிஃப்ரெண்ட்டான கடல் பாசி செஞ்சுருக்கோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அகர் அகர் அப்படிங்கிறது வந்து கடைகளில் கிடைக்கும் கடல் பாசி. இது வந்துட்டு நம்ம தேவையான அளவு போட்டுட்டு அதுக்கு தகுந்த போல் தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றினாலும் கொஞ்சம் தளன்னு இருக்கும். கரெக்டான பக்கத்தில் தண்ணி ஊற்றி இது வாசனைக்கு நீங்கள் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம், அல்லது இந்த மாதிரி ரம்ப மேலே போட்டுக்கலாம். நான் ரம்ப மேலே சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டேன். இப்போ தேவையான இனிப்பு நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கு சுகர் நீங்கள் சேர்த்த பிறகு நல்லா கரையணும். கரைஞ்சதுக்கப்புறம் இதில் உள்ள இலையை நம்ம எடுத்துடலாம். இப்போ நான் கொஞ்சம் கடல் பாசி பாதியாக டிவைட் பண்ணிக்கிட்டேன். அதில் கொஞ்சமாக ஒயிட் கலருக்கு பால் ஊற்றிக்கிட்டேன். இப்போ மீதி இருக்கிற கடல் பாசி வந்து ஒவ்வொரு கப்பில் ஊற்றிட்டு ஒவ்வொரு கலர் நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம், ஃபுட் கலர். ஸோ இந்த மாதிரி ஒரு சிலிக்கான் மோல்டு வாங்கிக்கோங்க, இது சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கிது. இதில் ஃபஸ்ட்டு லேயர் நம்ம வந்து என்ன கலர் வேணுமோ நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். நான் ஒயிட் ஊற்றிருக்கிறேன். கொஞ்சம் நேரம் செட் ஆனதுக்கு அப்புறம் திருப்பியும் அது மேலே மற்றொரு லேயர் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் செட்டாக விட்டு நமக்கு தேவையான ஷேப்பில் தேவையான கலர் நம்ம ஊற்றி செட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே நான் ப்ளூ கலர், ரோஸ் மில்க் கலர், இப்படி நான் எல்லோ கலர்னு ஊற்றி செட் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபேனுக்கு அடியில் நீங்கள் வச்சுட்டிங்கனாவே ஈஸியாக நமக்கு செட் ஆகி வந்துடும். இப்போ நம்ம சங்குப்பு கலர், காப்பித்தூள் இந்த மாதிரி போட்டு நான் கலராக ரெடி பண்ணியிருக்கிறேன். ஸோ குழந்தைங்களுக்கு ஜெல்லி டைப்பில், அவங்களுக்கும் ஃப்ரூட் டைப்பில் நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஃப்ரூட்டு பனானா, ஆப்பிள், கிரேப் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது அவங்க ரொம்பவே பிரியமாக சாப்பிடுவாங்க. பாருங்கள், செஞ்சு போட்ட உடனே எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த ரம்ப மேலே போடுறதுனால என்னென்னாக்கா நல்ல ஒரு ஸ்மெல் கொடுக்குது. அதனால் அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக சாப்பிட்றதுக்கு வசதியாக இருக்குது. ஃபைனலாக பாருங்கள், செட் ஆனதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி சிலிக்கான் மோல்டு எடுத்து வச்சுட்டேன். பார்க்கவே ஃப்ளவர் டைப்பில் ரொம்ப அழகாக இருக்குது. இது லேயர் லேயராக கலராக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த கடல் பாசி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு தேவையான என்ன கலர் வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஃபுட் கலர் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரமலான் மாதத்தில் நம்ம அதிகமாக நல்ல அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் கொடுக்கணும். அதாவது நம்ம அதிகமாக துவா செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். இந்த ரமலான் மாதத்தில் நம்ம கேட்கக்கூடிய துவா என்னென்னா, இப்போ நம்ம 2வது பத்தில் இருக்கிறோம், பாவ மன்னிப்புக்காக துவா செஞ்சுக்கணும். அல்லாஹ் மஃபில்னா துனூபனா ஹத்தாயானா குல்லஹா யா ரப்பல் ஆலமீன் அப்படிங்கிற துவாவையும், லா இலாஹ இல்லல்லாஹ் நஸ்தாஃபிருல்லாஹ் வ நஸ்அலுகல் ஜன்னா வ நஊது பிக மினன் நார், இந்த 2 துவாவையும் நம்ம அதிகமாக ஓதிக்கிட்டே இருக்கணுங்க. லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு உரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ் நஸ்தாஃபிருல்லாஹ், என்னுடைய பாவங்களை மன்னித்து அருள் புரியா அல்லாஹ். வ நஸ்அலுகல் ஜன்னா, எங்களுக்கு சொர்க்கலோகத்தை கூடிய அல்லாஹ். வ நஊது பிக மினன் நார், எங்களுக்கு நரகத்திலிருந்து விடுதலை கூடிய அல்லாஹ். இந்த 4 வார்த்தைகளையும் அதிகமாக ஓதிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதம் வந்து அருளுக்குரிய மாதம், பாவ மன்னிப்புக்குரிய மாதம், நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய மாதம். எனவே நம்மளுடைய தேவைகளை இறைவன்கிட்ட கேட்டு நம்ம அருள் பெற்றுக்கணும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.